திருபுவனம் அருகே போலீஸ் விசாரணையில காவலாளி உயிரிழந்தது லாக்அப் மரணம் அப்படின்னு கருத முடியாதுனோ, இது போலீசாரால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைனோ தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்காரு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதிக்கு சென்ற அவரு உயிரிழந்த கோவில் காவலாளி அஜித்குமாரோட வீட்டுக்கு போயிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அங்கிருந்த அஜித்குமாரோட புகைப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய அவரு 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் வழங்கியிருக்காரு. இதனை தொடர்ந்து செய்தியாளர்கள் கிட்ட பேசின நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகள்ல 24வது காவல் நிலைய மரணம் இது அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காரு. அஜித்குமாரோட உயிரிழப்பு போலீசாரால நிகழ்த்தப்பட்ட படுகொலை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இதுக்கெல்லாம் பரிகாரமாகவும் கண் துடைப்புக்காகவுமே அஜித்குமாரோட சகோதரருக்கு தமிழக அரசு வேலை கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அஜித்குமாரோட மரண பிரச்சனைய பாஜக தான் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றது அப்படின்னு சுட்டிக்காட்டிய அவரு இந்த தவறையும் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த விவகாரத்துல முதல் தகவல் அறிக்கை செய்யப்படல அப்படின்னும், அண்ணனை பத்தி கேட்பதற்காக சென்ற உடன் பிறந்த சகோதரரையும் தாக்கி இருக்கிறதாகவும் குறிப்பிட்ட நயினார் நாகேந்திரன், மனிதாபிமானமற்ற முறையில தினம்தோறும் போலீசாரால அரங்கேற்றப்படும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு பொதுமக்கள் எப்போதுமே விரைவில் நீதி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.